இங்கே பாருங்கள், இந்த காயில் வந்துட்டு ஒரு நரம்பு மாதிரி அப்படியே சுற்றி ஒரு செடியோட நார் மாதிரி அதில் சுற்றி இருந்துருக்குது. அந்த காயில் வந்துட்டு அந்த காயை வந்து ஃப்ரீயாக வளர விடாமல் எப்படி வந்துட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துருக்கு பாருங்கள் அந்த நரம்பு. பார்த்தீங்களா? இது வந்துட்டு ஒரு கொடியோட இது வந்துட்டு இது மாதிரி இது பண்ணனால சுற்றி இருந்தனால இந்த காயோட ஷேப்பே எப்படி மாறி போயிருக்கு பாருங்களேன். நம்மளை வந்து மனுஷங்களை படைக்கிறதுக்கு வந்துட்டு எத்தனை இடத்துல வந்து நல்லா வந்து பெண்டு கொடுத்துருக்கான் நம்மளுக்கு. கையோட இதுவும் உடம்புல எத்தனை இடத்துல எப்படி எப்படி ஷேப் படைச்சி ஒன்றொன்னையும் தனியாக அப்படி விரல்லாம் தனியாக பிரித்து வச்சு மூட்டு கொடுத்து எப்படி எப்படி எல்லாம் படைச்சிருக்கான். எந்த ஒரு கட்டுமே இல்லாமல் வைக்காமல். அது ஏதாவது டேமேஜ் ஆகிட்டா அதுக்கு தான் நம்ம தான் கட்டு போடுறோம். அது வந்து ஒழுங்காக இது பண்ணி வர்றதுக்கு எல்லாம் நம்மளை வந்து எப்படி படைச்சிருக்கான் பாருங்கள். இதெல்லாம் இந்த காயை பக்கையில் வந்துட்டு நம்ம வந்து என்ன உணரணும் அப்படின்னு சொன்னாக்கா பார்த்தா எனக்கு உணர்த்துது என்னன்னு சொல்லி சொன்னால் பார்த்தா மனுஷன் வந்து அல்லாஹ் வந்து மனிதர்களை வந்து எப்படி படைச்சிருப்பான், ஒவ்வொரு படைப்பையும் வந்து அல்லாஹ் எப்படி எப்படி படைச்சிருக்கான் அப்படிங்கிறத உணர முடியுது பாருங்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளோ பெரிய இதில் இருக்கான் பாருங்கள்.